ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி பிசி தான் பில்ட் பண்ண போறோம். இந்த டைம்ல ஜிபியூ சிபியோட பிரைஸ் எல்லாமே ரொம்ப ட்ராப் ஆயிட்டு வருது. இந்த டைம்ல நம்ம ஒரு பிசி பில்ட் பண்ண போறோம். அதுவும் ஸ்பெஷலா 1080பிக்காக எல்லா கேமுமே 60 FPS மேல தான் வரும். அதே வேளையில ரொம்ப பட்ஜெட் மேல போகாமலும் ரொம்ப பட்ஜெட் கீழே வராமலும் எந்த காம்பனன்ட்ஸ்லையுமே காம்ப்ரமைஸும் பண்ணாம பெஸ்டா ஒரு பிசி இந்த டைம்ல எப்படி பில்ட் பண்ணலாம் பார்க்க போறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த டைம்ல எல்லாம் ஜிபியோட பிரைசிங் ஆல்மோஸ்ட் எம்எஸ்ஆருக்கு பக்கத்துலேயே வந்துருச்சு. சில ஜிபிஸ் எல்லாம் எம்எஸ்ஆர்பியே ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இன்னும் பிரைஸ் ட்ராப் ஆகாம போது கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ட்ராப் ஆகும். இந்த டைம்ல இன்வையோட ஆர்டிஎக்ஸ் 3050 ஆல்மோஸ்ட் 30,000 தான். ஏஎம்டியோட RX 5600 27,000 கிட்ட இதோட பிரைஸ் வந்துருச்சு. இந்த டைம்ல நாம ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ண போறோம். இதுல எப்படி நல்ல காம்பனன்ட் சூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த பிசி பில்ட் ஃபுல்லாவே கேமிங்காக மட்டும்தான், எடிட்டிங் கிடையாது. ஃபுல்லாவே கேமிங்ல ஃபோக்கஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு பிசி பில்ட் தான் பண்ண போறோம். முதல்ல இப்போ நம்ம ப்ராசஸர் செலக்ட் பண்ணலாம். ஸோ பட்ஜெட்னு சொன்னாலே எல்லாரும் சூஸ் பண்றது ஏஎம்டியோட 3600 தான் இருக்கும். இல்லைன்னா இந்தலோட i3 12 Gen. அதை நம்ம இங்க அதை சூஸ் பண்ண போறதில்ல. நாம ஃபீச்சர் ப்ரூஃபாக தான் ஒரு சிபி செலக்ட் பண்ண போறோம். அது இன்னும் வரப்போற இயர்ஸ்லையும் இந்த பிசி ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் வரப்போற கேம்ஸ்லையும் நல்லா ஹேண்டில் பண்ணணும், அந்த மாதிரி தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம இங்க சிபியூக்கு ஏஎம்டியோட Ryzen 5 5600 X தான் சூஸ் பண்ண போறோம். இந்த எக்ஸ் சூஸ் பண்றதுக்காக ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா எக்ஸ் இன்னும் ஹையர் அண்ட் ஜிபியூ சப்போர்ட் ஆகும். நீங்க இன்னும் ஃபியூச்சர்ல ஹையர் அண்ட் ஜிபியூ ஏதாவது அப்கிரேட் பண்ண போறீங்க, நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு போன போறீங்கன்னா இந்த சிபியூ காம்போ அதுக்கு ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணும். நாம இங்க ஏஎம்டியோட 5600 X சூஸ் பண்ணலாம். அப்புறமா மதர் போர்ட்லயுமே ரொம்ப சீப் அவுட் பண்ணக்கூடாது. ஏன்னா இன்னும் வரப்போற டேட்ல இதுவும் சப்போர்ட் ஃபுல்லா தரணும். அதுக்காக இங்கே ஒரு நல்ல ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல மதர் சூஸ் பண்ண போறோம். கண்டிப்பா ஏஎம்டியோட B450 சூஸ் பண்ண போறது இல்லை. இங்க B450 காசு போட்டு 7,000 8,000 வாங்குறதுக்கு அந்த ரேஞ்சிலேயே இப்போ நல்ல ஒரு B550 மதர் போர்டே வாங்கலாம். அது இன்னும் ஃபியூச்சர் ப்ரூஃபா இருக்கும். ஏஎம்டி சேல்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வரப்போற 7 சீரியஸ் சிபில கூட அவங்க இன்னும் AM4 மதர் போர்டுக்கு, அதாவது B55ல AM4 சிப்புக்கு இன்னும் அவங்க சப்போர்ட் பண்ண போறாங்க. அதாவது இன்னும் பட்ஜெட் சிபியூ லான்ச் பண்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க B450 சூஸ் பண்ணீங்கன்னா அது PCI Gen 4 கிடைக்காது. அது B550னா PCI Gen 4 கிடைக்கும். ஸோ இன்னும் வரப்போற டேஸ்ல நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம அப்டேட் பண்ணலாம். இன்னும் ஏதாவது AMD பட்ஜெட் சிபியூ லான்ச் பண்ணாங்கன்னா அதுவும் சப்போர்ட் ஆகும். இந்த PCI Gen 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வரப்போற கிராஃபிக்ஸ் கார்டுக்கு ரொம்பவே நல்லா சப்போர்ட் கொடுக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து மதர் போர்டை இங்கே சூஸ் பண்ண போறோம். அதுவும் எந்த ஃபீச்சர்லையுமே காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. நமக்கு தேவையான எல்லா ஃபீச்சரும் இருக்கணும், அதே வேளையில நல்லா பட்ஜெட்ல இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து மதர் போர்டு சூஸ் பண்ண போறோம். அதுக்கு இங்கே ஏஸ்ட்ராக்கோட மதர் போர்டு சூஸ் பண்ணுறோம். ஏஸ்ட்ராக்கோட Pro 4 மதர் போர்டு. இது உண்மையிலே நல்ல ஒரு மதர் போர்டு. எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கு, அதே வேளையில ரொம்ப நல்லாவே சப்போர்ட் ஆகும். ஏஸ்ட்ராக்கோட B550 Pro 4 தான் சூஸ் பண்ண போறோம். ஸோ இதோட ப்ரைஸிங் இப்போ 8,700 கிட்ட இருக்கு. நான் மதர் போர்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு நான் எம்டி கம்ப்யூட்டர்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா எம்டி கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க மதர் போர்டு வாங்கும்போ அவங்க கிட்ட அப்பவே கமெண்ட்ல சொன்னா போதும், எங்களுக்கு பயோஸ் அப்டேட் பண்ணி மதர் போர்டை கொடுங்கன்னு. ஸோ உங்க பெர்மிஷனோட அவங்க பேக்கேஜ் ஓப்பன் பண்ணி பயோஸ் அப்டேட் பண்ணி உங்களுக்கு ஷிப் பண்ணுவாங்க. ஸோ அமேசான் ஃபிளிப்கார்ட்ல எல்லாம் இது ரொம்ப கஷ்டம், செல்லரை கான்டாக்ட் பண்ணி சொல்றது. அதுலயும் அவங்களை ரொம்ப நம்ப முடியாது, அவங்க ஆல்ரெடி யூஸ் அனுப்புறாங்க. ஸோ எம்டி கம்ப்யூட்டர்ஸை இந்த மதர் போர்டு விஷயத்துல ரொம்ப டஃப் பண்ணலாம். பயோஸ் அப்டேட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஏஎம்டி வரும்போதே பயோஸ் அப்டேட் ஆகிறது தான் ரொம்ப நல்லது. ஸோ மதர் போர்டுக்கு நான் எம்டி கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அங்கதான் இந்த மதர் போர்டு ப்ரைஸும் கம்மியா இருக்கு. கிராஃபிக்ஸ் கார்டுன்னு வந்தாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்னோட வீடியோஸ்ல, இப்போ இருக்க வேல்யூ ஃபார் மணி, இது வரைக்கும் இருக்கிறதுலே வேல்யூ ஃபார் மணி கேமிங்னா ஏஎம்டியோட 5600 தான். அதை பீட் பண்றதுக்கு இன்னும் இந்த கிராஃபிக்ஸ் கார்டுமே வரணும், இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் வரல. இது ஏஎம்டியோட இது என்விடியாவோட RTX 3050யோடையும் இனியோட RTX 3060யோடையும் ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இப்போ வரைக்கும் இதுதான். ஸோ இப்போ இதோட ப்ரைஸிங் 28+ இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் ஆஃபர் டைம்ல பார்த்தீங்கன்னா 27% கூட வாங்குறது நிறைய சான்சஸ் இருக்கு. அதே வேளையில தான் RTX கிராஃபிக்ஸ் கார்டோட ப்ரைஸிங் இப்போ கம்மியாயிட்டே வருது. RTX 3060 எல்லாம் கொஞ்ச நாள் நம்மளால 30,000 அதுக்கு கீழே வாங்க முடியும். RTX 3050 எல்லாம் 25,000 26,000 கிட்ட வர போகுது.
ஸோ நீங்க கேமிங்னா கண்டிப்பா இந்த RX 6600 சூஸ் பண்ணுங்க. இல்லை நான் எடிட்டிங்கும் பண்ணுவேன், எடிட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன்னா கண்டிப்பா RTX தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா இன்விடியாவில் இருக்க எங்கோட ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணணும். எடிட்டிங் வந்தா ஏஎம்டியால முடியாது. எங்கோட அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ். எடிட்டிங்னா நீங்க ஏஎம்டியோட RTX 3050 சூஸ் பண்ணுங்க. இதே பிரைஸ் ரேஞ்சில் கிடைக்கும். மேபி 1000 2000 இன்னும் அதிகமா இருக்கலாம். இல்ல கேமிங் மட்டும்தான் மெயின் ஃபோக்கஸ்னா இந்த ஏஎம்டியோட RX 5600 சூஸ் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் கேமிங்ல. ஸோ பவர் சப்ளை நம்ம இங்க 750 வாட் சூஸ் பண்ண போறோம். இன்னும் ஃபீச்சர் ப்ரூஃபா இருக்கணும். ஸோ இன்னும் நீங்க மிடல் ஜிபியூ அப்கிரேட் பண்ண போறீங்க, இன்கேஸ் நீங்க என்னோட RTX 3070 போட போறீங்க அப்படின்னா கூட இந்த 750 வாட் தாராளமா சூட் ஆகும். இங்க இன்னும் சிபியூ அப்கிரேட் பண்ணாலும் சூட் ஆகும். ஸோ 750 வாட் தான் நான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பவர் சப்ளைலையும் ரொம்ப சீப் அவுட் பண்ணக்கூடாது. மெயின் ரீசன் என்னன்னா ரொம்ப சீப் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ நல்ல காம்பனன்ஸ் வாங்குறோம் சிபியூ ஜிபியூ. பவர் சப்ளைல ரொம்ப சீப் அவுட் பண்ணோம்னா அது நம்மளோட காம்பனன்ஸை டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்கு. அப்புறமா ரொம்ப காசுலாம் பண்ண சிபியூ ஜிபியூஸ்ல. ஸோ பவர் சப்ளையுமே இந்த மாதிரி பில்ட் பண்ணும்போது ரொம்ப நல்லா சாலிடான பில்ட் பண்ணும்போது ரொம்ப சீப் அவுட் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல டீசெண்டான பிராண்ட்ல நல்ல பிஎஸ்சிஓ வாங்கணும். நான் இங்க 750 வாட் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்க கொஞ்சம் நல்ல பிராண்டடான ஒரு நல்ல குவாலிட்டியான பிஎஸ்சிஓ சூஸ் பண்ணலாம். நம்ம வாரண்டியும் கிளைம் பண்ற மாதிரி. இங்க இதை பார்த்தீங்கன்னா கூலர் மாஸ்டர் 750 வாட் V2 இது சஜஸ்ட் பண்ணுவேன். இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். இதுக்கு மேல போகணும்னா இந்த V2 தான் V2 கண்டிப்பா வாங்க, V1 வாங்க வேணாம். அதுக்கு மேல போகணும்னா இந்த கிராஸ் ஏர்ல இருக்கு பாருங்க, கிராஸ் ஏர் கூட நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இங்க தான் இப்போ கூலர் மாஸ்டரோட 750 வாட் V2 சூஸ் பண்ண போறேன். 750 வாட். உங்ககிட்ட இன்னும் காசு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு செமி மாடுலர் பவர் சப்ளை சூஸ் பண்ணுங்க. அதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்க பில்டிங் இன்னும் அழகா இருக்கும். ஸோ தேவையில்லாத கேபிள்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்க தேவையில்லை. செமி மாடல் ஃபுல்லி மாடலர் தேவையில்லை, அது இன்னும் காஸ்ட்லியா இருக்கும். செமி மாடலர் போனாலே போதும். அதுல அந்த 24 பின் கனெக்டர் மட்டும்தான் பிஎஸ்சியோட அட்டாச் இருக்கும். அது எப்படி நம்ம கொடுக்கதான் போதும் கண்டிப்பா. மற்ற கேபிள்ஸ் எல்லாம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ கேபினெட் வாங்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா வாங்குங்க. லுக்கை பார்த்து வாங்காதீங்க, அதோட ஸ்பெசிலிட்டிஸை பார்த்து வாங்குங்க. எஸ்பெஷலி கேபிள் மேனேஜ்மெண்ட். அதில் கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அப்புறம் சிபியூ ஹைட், சிபியூ கூலர் ஹைட், சிபியூ ஏர் கூலர் ஹைட் எவ்வளவு இருக்கும், ஜிபியோட லென்த் எவ்வளவு சப்போர்ட்டா இருக்கும், நம்ம ஃபியூச்சர்ல ஏஏ போட போனோம்னா நம்ம ரேடியேட்டரோட லென்த் எவ்வளவு சப்போர்ட் ஆகும், இதெல்லாம் செக் பண்ணி வாங்கணும். RGB இருக்கு, சும்மா ஃபேன்ஸ் இருக்குன்னு சொல்லி வாங்காதீங்க. அந்த ஃபேன் எல்லாம் ரொம்ப போரா பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பெட்டரான ஒரு கேபினட் சூஸ் பண்ணுங்க. அது எல்லாம் மெயினா கேபிள் மேனேஜ்மெண்ட், ஏர் கூலர் சப்போர்ட், ஏர் கூலரோட ஹைட் எவ்வளவு வருது, ஜிபியூ லென்த் எவ்வளவு சப்போர்ட் ஆகுது, இதெல்லாமே பார்த்து வாங்குங்க. நான் இங்க மினிமம் இந்த பில்ட்டுக்காக ஒரு கேபினட் வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5000 ஸ்பெண்ட் பண்ணுங்க. 5000 ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப RGB எல்லாம் பார்க்காதீங்க. நல்ல ஒரு கேபினட்டா சூஸ் பண்ணுங்க, எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்க மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்காக தெர்மல் டெக்கோட ஒரு கேபினட் சூஸ் பண்ண போறேன். தெர்மல் டெக் இந்த பட்ஜெட்ல 5000 பட்ஜெட்ல ரொம்ப நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்க. கேபிள் மேனேஜர் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இங்க நான் தெர்மல் டெக்கோட V250 சூஸ் பண்ண போறேன். இது ஒரு நல்ல கேபினட். இது உங்க பிரைஸ் ரேஞ்சில் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இதுல கேபிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. சைட்ல டெம்பர் கிளாஸ் வருது. இந்த ஃபேனை ஸ்வாப் பண்ணிட்டு நம்ம முன்னாடி வேணும்னா 360 mm இந்த ஏஓ மவுண்ட் பண்ணலாம். அப்ப இந்த ஃபேன் பண்ணாம டாப்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். இல்ல 250 mm ஒரு ஏஓ லிக்விட் கூலர் தான் போட போறோம்னா அதை இந்த மாதிரி டாப்ல மவுண்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கு. அப்புறமா நீங்க ஒரு கேபினட் வாங்குறீங்க, அதுல ஃபேன்ஸ் ஆட் பண்ண போறீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது என்னன்னா, இதுல இங்க பாருங்க ஃப்ரண்ட் இன்டாக்ட் ரியர் எக்ஸாஸ்ட் அப்படின்னு போட்டுருக்காங்க பாருங்க. இதுக்கு என்ன மீனிங்னா முன்னாடியில இருந்து ஏரை சக் பண்ணி உள்ள வர வச்சுட்டு பின்னாடி வழியா அது வெளியே தள்ளும் அந்த ஹீட்டான ஏர் எல்லாமே. இந்த மாதிரி தான் எப்பவுமே நம்ம ஃபேன் செட் பண்ணணும். சும்மா ஃபேன் அப்படியே எடுத்து எல்லா ஏரையுமே உள்ள வர மாதிரி வைக்கக்கூடாது. கேபினட்டோட முன்னாடி இருந்து உள்ள வந்துட்டு கேபினட்டோட பின்னாடி வழியா அந்த காத்து வெளியே போகணும். அந்த மாதிரி தான் நம்ம எப்பவுமே செட் பண்ணணும். இங்க பாருங்க ஆல்ரெடி அப்படிதான் வச்சிருக்காங்க. முன்னாடி இன்டாக்ட் ஃபேன்ஸும் பின்னாடி எக்ஸாஸ்ட் ஃபேன்ஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். கேபினட் வாங்கும்போது இதெல்லாம் பார்த்து வாங்குங்க. அதே வேளையில இங்க ஃபேன் சப்போர்ட் சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ரேடியேட்டர்னா 360 mm வரைக்கும் லிக்விட் கூலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து வேலை லிக்விட் கூலர் வேணும்னு தோணுச்சுன்னா தாராளமா முன்னாடி 360 வைக்கலாம். இல்லைன்னா டாப்லயே 240 mm மவுண்ட் பண்ணிக்கலாம். லிக்விட் கூலர் வாங்கும்போது ரொம்ப சீப்பான லிக்விட் கூலர் எப்பவுமே வாங்காதீங்க. உங்களுக்கு லிக்விட் கூலர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தனியா இருக்காக ஒரு வீடியோ போடுறேன். லிக்விட் கூலர் வாங்குறது
ரொம்பவே பார்த்து வாங்கணும். ரொம்ப சீப்பா வாங்கினா கொஞ்ச நாள்லயே அது ப்ராப்ளம் ஆக முடியும். அதே வேலை இங்க பாருங்க, CPU ஹைட் கூலர் லிமிடேஷன். அதாவது ஏர் கூலர் வைக்கிறீங்கன்னா இந்த ஹைட்ல வரைக்கும் நம்ம வைக்கலாம் அப்படின்னு. இது கிராபிக்ஸ் கார்டோட லென்த் கூட கொடுக்குறாங்க. இது பவர் சப்ளை லென்த் எவ்வளவு வருது, வித் ஹார்ட் டிஸ்கோட வித்தவுட் ஹார்ட் டிஸ்கோட எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த கேபினெட் நல்ல கேபினெட் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்கலாம். இல்லைன்னா இதுக்கு மேலேயும் போனால் இன்னும் பெட்டரான நிறைய கேபினெட் இருக்கு. நான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்காக இந்த கேபினெட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி அப்புறமா ரேம் வரும்போது ரேம் நம்ம பெர்ஃபார்மன்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ ரேம்லையும் நம்ம எப்பவுமே கொஞ்சம் கவனமாக தான் வாங்கணும். நான் இந்த பில்டுக்கு 3200 மெகாஹெர்ட்ஸ் ரேம் தான் வாங்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தோணும் ஏன் 3200 3600 வாங்கலாம். ஆக்சுவலா நம்ம போட்டிருக்க இந்த CPU GPU காம்போவுக்கு 3200 போதுமானது. இதுக்கே நம்ம 3600 போட்டோம்னா நமக்கு பெரிய FPS டிஃபரெண்ட் எல்லாம் வராது. மேபி சில கேம்ஸ்ல ஒரு 2-3 FPS கிடைக்கலாம், மற்றபடி எந்த டிஃபரெண்ட் வராது. அப்போ உங்களுக்கு தோணும் ஏன் எதுக்காக 3600 சூஸ் பண்றாங்கன்னு. அதுவே நீங்க இந்த CPU கூட ஒரு பெரிய RTX 3070 அந்த மாதிரி ஒரு கிராபிக்ஸ் கார்டு பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா 3600 மெகாஹெர்ட்ஸ் தான் போகணும். அங்க உங்களுக்கு ஒரு 10 FPS கிட்ட கூட டிஃபரெண்ட் தெரியும். 1080p GPUக்கு இந்த நம்ம சூஸ் பண்ணிருக்க RX 6600க்கு 3200 மெகாஹெர்ட்ஸே போதும். இதுல பெருசா எந்த FPS டிஃபரெண்ட் வராது. அந்த காசுக்கு நீங்க வேணா வேற எதுலயாவது கேபினெட் இல்லைன்னா ஒரு ஏர்கூலர்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இங்க நான் ரேமுக்காக ஏடேட்டாவோட D300 தான் சூஸ் பண்ண போறேன், 3200 மெகாஹெர்ட்ஸ். இதுல நம்ம 2 ஸ்டிக் ஆட் பண்ண போறோம் டுவல் சேனல் யூஸ் பண்றதுக்காக. ஸோ இன்னொரு ரேம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டுவல் சேனல் ரேம் ரொம்ப கண்டிப்பா போடணும், சிங்கிள் ஸ்டிக்கா போடாதீங்க. இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே மோசமா இருக்கும். இந்த பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா டுவல் சேனல் ரேம் தான். இது நம்ம ஹார்டு ஸ்கிப் பண்ண போறோம். ஹார்டுக்கு நீங்க வேணும்னா செகண்டரி ஆப்ஷனா போடுவாங்க. இங்க SSD மஸ்ட், SSD கண்டிப்பா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பில்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா SSD போட்டே ஆகணும். நான் உங்களுக்கு பட்ஜெட் படி போடுங்க. மினிமம் 500 GB சூஸ் பண்ணுங்க, 250 GB எல்லாம் போகாதீங்க. இல்லைன்னா 1 GB சூஸ் பண்ணுங்க. நான் இங்க 1 GBக்கான பிரைஸே காட்டுறேன். இப்போ 1 GBக்கான பிரைஸ் ஆல்மோஸ்ட் 7000 ருபீஸ்ல இருந்து வாங்க முடியும். டேட்டா SSD வாங்காதீங்க, NVMe SSD வாங்குங்க. வெஸ்டர்ன் டிஜிட்டல் கிரீன் வாங்க போறீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ளூ தான் சஜெஸ்ட் பண்ணேன். வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூ இன்னும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆல்மோஸ்ட் ஒரு 200-400 டிஃபரெண்ட் தான் இருக்கும். நான் இங்க வெஸ்டர்ன் டிஜிட்டல் ப்ளூவே சூஸ் பண்ண போறேன். 1 GB ஹார்டு, 1 GB NVMe ஹார்டு, நார்மல் ஹார்டு கிடையாது. செகண்டரி ஸ்டோரேஜா வேணா நீங்க ஹார்டு யூஸ் பண்ணலாம். அதுக்காக நான் வெஸ்டர்ன் டிஜிட்டலோட ப்ளூ சஜெஸ்ட் பண்ணுவேன். ஹார்டு ஸ்கிரீனுமே அதுதான் ரொம்ப பெட்டரா இருக்கும். செகண்ட் ஆப்ஷனா நம்ம பேடா கூட சூஸ் பண்ணலாம். இந்த பில்ட்டோட டோட்டல் பிரைசிங் பார்த்தீங்கன்னா 78,000, ஆல்மோஸ்ட் 80,000 கிட்ட வந்துருக்கு. ஸோ இதுக்கு மேல இந்த பில்ட்ல எந்த பார்ட்டுமே கீப் அவுட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேல கீப் அவுட் பண்ணீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சாலிட் பில்ட்டா இருக்காது. இந்த காம்பனன்ஸ் எல்லாம் கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் வரப்போற ஃபீச்சர்ஸ்லையுமே எல்லா கேமுமே சப்போர்ட் பண்ணும். 50 FPS ப்ளே பண்ண முடியும். இது நல்ல ஃபீச்சர் ப்ரூஃபான ஒரு பில்ட்னு சொல்லலாம் 78,000. ஸோ எல்லாமே பண்ணிட்டோம். உங்களுக்கு இன்னும் மானிட்டரும் வேணும்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா மானிட்டர் சஜெஸ்ட் பண்ணுவேன். அது LGயோட அல்ட்ரா கியர். இதோட பிரைசிங் ஆல்மோஸ்ட் 15,000 கிட்ட வரும். LGயோட அல்ட்ரா கியர் 14,500 இருக்கு இதோட பிரைசிங். இதுதான் இந்த பட்ஜெட்லேயே பெஸ்டான ஒரு மானிட்டர் நான் சொல்லுவேன். நீங்க இந்த பில்ட் பண்ண போறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாலிடான ஒரு எல்லா ஃபீச்சருமே இருக்கிற ஒரு மானிட்டரா சூஸ் பண்ணுங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன் காமிக்கிறேன் பாருங்க. அல்ட்ரா கியர் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. இது ஸ்பெஷலாவே கேமிங்காக பண்ணியிருக்காங்க. அதுக்காக எடிட்டிங் பண்ண முடியாதுன்னு இல்லை, எடிட்டிங் நீங்க பண்ணிக்கலாம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் காட்டுறேன் பாருங்க. இது ஒரு 1080p மானிட்டர், 97% SRGB கொடுத்துருக்காங்க. 97ல 99, ஆக்சுவலா 99% SRGB கொடுத்துருக்காங்க. ஒரு IPS மானிட்டர், ஸோ நல்ல விஷுவல் இருக்கும். இது SRGB 99%, 1 millisecond ரெஸ்பான்ஸ் டைம், ஸோ ஆன்டி கிளார். அப்புறம் மெயினா இந்த பட்ஜெட்ல யாரும் கொடுக்காது கொடுத்துருக்காங்க, அதுதான் HDR10 சப்போர்ட். ஸோ இதுல நீங்க மூவி பார்க்கும்போது கூட ரொம்ப நல்லா இருக்கும். AMD ஃப்ரீசிங் கூட சப்போர்ட் இருக்கு. ஸோ இது கேம் பிளே பண்றதுக்கு க்ராஸ் கூட அதுலயே கொடுத்துருக்காங்க, இன்னும் பெட்டரா இருக்கும். மற்றபடி தேவையான எல்லா ஆப்ஷன்ஸுமே இதுல இருக்கு. நீங்க கேமிங்காகவும் சரி எடிட்டிங்காகவும் சரி. ப்ரோ எடிட்டர்னா இது சூஸ் பண்ணாதீங்க. நீங்க எடிட்டிங் பிளஸ் கேமிங் ரெண்டுமே பண்ணணும்னா இந்த மானிட்டர் தாராளமா சூஸ் பண்ணுங்க. 15,000 பட்ஜெட்ல இந்த மானிட்டருக்கு காம்படிஷனா எதுவுமே இல்லை. வேற மானிட்டர்ஸ் இருக்கு, ஆனா இந்த அளவுக்கு ஃபீச்சரா காம்படிஷனா எந்த மானிட்டருமே இல்லை. ஸோ நம்ம இந்த மானிட்டர் சூஸ் பண்ணி இந்த பில்ட் பண்றோம்னா 93,000 கிட்ட ஆகுது. ஸோ இந்த பில்ட் தான் இப்போதைக்கு பெஸ்ட். நீங்க இப்ப பண்ண போறீங்க இல்ல இன்னும் அப்கமிங் டேஸ்ல பண்ண போறீங்கன்னா கூட இதுதான் பெஸ்ட். இன்னும் இந்த கிராபிக்ஸ் கார்டோட பிரைசிங் கம்மியா இருந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்கு. இந்த எடிட்டரா இருந்தீங்கன்னா
எடிட்டிங் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவீங்கன்னா RTX 3050 யூஸ் பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த பிரைஸிங் 30,000 கீழே வரும். இதுதான் இப்போதைக்கு பெஸ்டான ஒரு பெல்ட்னு சொல்லுவேன். நீங்க எல்லாம் ட்ரை பண்ண போறீங்கன்னா இன்னும் உங்ககிட்ட பெல்ட் இன்னும் கொஞ்சம் காசு இருக்குது அப்படின்னா அமௌண்டா 1 lakh வச்சிருக்கீங்கன்னா நீங்க SSD-ல சாம்சங்கோட SSD சூஸ் பண்ணலாம். அது இன்னும் பெட்டரான லைஃப் கொடுக்கும். ரேம்ல கூட நாங்க இங்க ஏடேட்டா D330 சூஸ் பண்ணிருக்கோம். நீங்க இன்னும் ஒரு பெட்டரான ஏதாவது பிராண்ட் சூஸ் பண்ணலாம். இது கூட ஓகே தான். இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் காசு இருந்துச்சு ஏதாவது அப்டேட் பண்ணணும்னா அது சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு ஆஃப்டர் ஒரு ஏர் கூலர் சூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு AEOS கூட சூஸ் பண்ணலாம். 240 mm டாப்ல மவுண்ட் பண்ணா இந்த கேமராஸ்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா சைலண்டா இருக்கும், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இருந்துன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.